அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படத்தை சாட்டை துரைமுருகன் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தை யார் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு படத்தை அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படத்தை இதை வந்து ஷேர் பண்ணுறது, இதை டவுன்லோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு விஷயத்த ஒரு கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காப்புல யூடியூப் வச்சு அதில் உலகளாவிய அரசியல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர், நியாயம் பேசக்கூடிய ஒரு நபர் ஜனநாயகன் படத்தை அன்அஃபிஷியலாக பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்ருக்காரு. அது ரிவ்யூ கொடுத்தது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு எஸ்கேபிசம், இந்த மாதிரி வந்து நான் பார்க்கல அந்த படத்தை, சில பேர் சொன்னாங்க, அதை வந்து நான் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்ற ஒரு எஸ்கேப். உங்களுக்கு ஒருத்தர் மேலே வன்மம் இருக்குது, ஃபேமிலியை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி விஷயத்தெல்லாம் பேசுகிறீங்க. இப்போது இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதை உட்காந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதில் எவ்வளோ பேரோட உழைப்பு இருந்திருக்கும், அவங்க மனநிலை என்ன இருக்கும், காசு போட்டு எடுத்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களோட மனநிலை என்ன இருக்கும், இதெல்லாம் பார்க்காம மற்றவங்க மனநிலையெல்லாம் யோசிக்காமல் உட்காந்து ஒரு யூடியூப்பில் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மனநிலை என்ன மாதிரியான கேவலமான மனநிலை, இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது இல்லையா? ஏவிஎன் ப்ரொடக்ஷன் தயவுசெய்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நடவடிக்கை எடுங்க. ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றது சைஃபர் கிரைம் மூலயமா சொல்லியிருக்கீங்க. இது வந்து அவரே அஃபிஷியலாகவே வந்து அவரோட யூடியூப்பில் உட்காந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்காரு. அன்அஃபிஷியலாக வெளியான ஒரு படத்தை ரிவ்யூ கொடுத்துட்ருக்கிறதுக்காகவே நடவடிக்கை எடுக்கலாம். எல்லோரும் வந்து தன்னோட கட்சியை வந்து வளர்ப்பதற்காகவும், தன்னோட கட்சியை பெருமையும், தன்னோட கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றத சொல்லி ஓட்டு வாங்குவாங்க. கவுக்கிறதுக்காகவே வேலையை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, தாவேகா கட்சியே இல்லை, அவங்க கட்சி தான் கவுத்துக்கிட்டு இருக்காரு, வேறு எந்த கட்சியும் இல்லை. மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.